Hi Manidas and Manidis, welcome to Mugai Academy. TNTET மற்றும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான மேக்ஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியிலிருந்து கணக்குகள் பார்க்க போகிறோம். இந்த கணக்குகள் எல்லாமே 7th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ஸில் இருந்து எடுத்ததுங்க. நம்மளுக்கு தனி வட்டி அப்படின்னாவே ரெண்டு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒன்று I equal to PNR divided by 100. அதை தாங்க PNR, Pக்கும் Nக்கும் நடுவில் ஒன்றுமே இல்லைன்னு என்னங்க அர்த்தம்? அந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா அர்த்தம் இல்லைங்க. அதனால தான் நான் அதையும் கொடுத்துருக்கேன். I equal to P into N into R divided by 100. இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் Pங்கிறது என்ன? Pங்கிறது அசல், பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ங்கிறது என்ன? வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். N அப்படிங்கிறது வருடங்கள், காலம் அல்லது இயர்ஸ்னு சொல்லலாம். I அப்படிங்கிறது தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாளையும் சேர்த்து தான் I equal to PNR divided by 100 அப்படின்னு சொல்கிறோம். இதே கொஷினில் மொத்த தொகை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா, தொகைன்னு கேட்டுட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா A equal to P plus I. இங்கே ஏங்கிறது தொகை, Pங்கிறது பிரின்சிபல், ஐங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதாங்க. இந்த ரெண்டு ஃபார்முலாவை மட்டுமே வச்சு நம்ம இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்ஸ் பார்க்க போகிறோங்க. அடுத்து கொஷினுக்கு போகலாம். கேள்வி எண் 1. 25,000க்கு ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டியை காண்க. இன் இங்கிலீஷ், find the simple interest on rupees 25,000. நம்ம இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தாங்க இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். தென் அடுத்து 8% per annum. 8% கொடுத்துட்டாங்கனாவே நம்மளுக்கு அது R, 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது N. தென் இந்த 25,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு P. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. I equal to PNR divided by 100 அப்படிங்கிறது ஃபார்முலா. நம்மளுக்கு கொஸ்டின்ல இருந்து P equal to 25,000, R equal to 8%, N equal to 3 years கிடைச்சிருச்சு. கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. I equal to P ஓட வேல்யூ 25,000 into N ஓட வேல்யூ 3, R ஓட வேல்யூ 8 divided by 100. கேன்சல் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல். ரிமைனிங் 215 இருக்கு. 3 8s ஆர் எவ்வளோங்க? 3 8s ஆர் 24. அப்போ 24 into 250 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க கிடைக்குது? 6,000 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்குது. அவ்வளோதாங்க. த நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 2. ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டியை காண்க. இன் இங்கிலீஷ், find the simple interest on rupees 35,000 at 9% per annum for 2 years. இங்கே நம்மளுக்கு என்னங்க கொடுத்துருக்குறாங்க? பிரின்சிபல் 35,000 கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9% கொடுத்துட்டாங்க, N வந்துட்டு 2 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. I equal to P into N into R divided by 100. ஸோ Pயோட வேல்யூ 35,000, Nோட வேல்யூ 2, Rோட வேல்யூ 9 divided by 100. ஸோ எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. ரெண்டு ஜீரோக்கு ஹியர் ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிருங்களா? ரிமைனிங் இங்கே ஒரு 350 இருக்குது. தென் 2 9s ஆர் 18. ஸோ போடுங்க, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க. தென் 8 5s ஆர் 40க்கு 0, ரிமைனிங் ஒரு 4. 3 8s ஆர் 24, 24 ஒரு 4 28 வந்துடும். ஒன்றால் போட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு 350 வந்துடும். ஸோ போட்டிங்கன்னா 0 0 8ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 13க்கு 3, ரிமைனிங் 1 1 2 3 பண்ணிங்க அப்படின்னா 6. ஸோ 6,300 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குதுங்க. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற தனி வட்டி எவ்வளோங்க? 6,300 rupees அப்படிங்கிறது தான் ஆன்சர். தென் கொஷின் நம்பர் 3. குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினார் எனில் அசலை காண்க. இங்கே நம்மளுக்கு அசல்ங்கிறது என்னங்க? அசல்ங்கிறத P அப்படின்னு சொல்கிறோம். இந்த P தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். இன் இங்கிலீஷ், குமரவேல் paid rupees 750 as simple interest on a certain sum at 10% annum for 2 years. Find the principal. பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு என்னென்ன கிவன் கொடுத்துருக்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க.
ஆர் வந்துட்டு 10% கொடுத்துருக்குறாங்க, என் வந்துட்டு 2 இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 715 கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னங்க, I ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. தென் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஐயோட வேல்யூ எவ்வளோங்க, 750 ஈக்குவல் டு பிக்கு பி தெரியாது அப்படியே வச்சுக்கலாம், இன்டூ என்னோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 10 டிவைடட் பை 100. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பி அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 into 10 divided by 100 அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்னங்க ஆகும், டிவிஷனில் இருக்கிற 100 அந்த சைடு போனால் மல்டிப்ளிகேஷனில் போயிருங்களா, அப்போது 750 into 100ன்னு போகும். இந்த 2 into 10 அந்த சைடு போனால் டிவிஷனில் போயிருங்க. ஸோ வந்துருச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. ஒரு ஜீரோக்கு ஹியர் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2s are 2, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2s are 10, ஒரு ஜீரோக்கு ஜீரோ போட்டாச்சு. அப்போது 75 into 15 இருக்கு. 75 into 50 போட்டீங்கன்னா 3700 rupees கிடைக்குங்க. எனவே குமரவேல் கடனாக பெற்ற தொகை எவ்வளோ, ₹3750 rupees. அவ்வளோதாங்க. தென் அடுத்து கொஷின் நம்பர் 4. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆனது ஆண்டுக்கு 6% தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 6720 உயரும்? In English, in how many years will rupees 5600 amount to rupees 6720 at 6% simple interest per annum? நம்மளுக்கு என்னங்க கேட்குறாங்க, எத்தனை வருஷத்தில் 5600 இருக்கிறது 6720 உயரும்னு கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு ஆறு கொடுத்துட்டாங்க ஆறுன்னு சொல்லிட்டு, ஆண்டு என் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே கொடுக்கல. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ போடுங்க. நம்மளுக்கு கிவன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, பி வந்துட்டு 5600 rupees. ஏ மொத்த தொகை, ஏன்னா 6720 மாறுது. அப்போ மொத்த தொகை வந்து 6720. ஆர் வந்து 6% கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நம்மளுக்கு என்னங்க தெரியும், மொத்த தொகை தெரியும், பிரின்சிபல் தெரியும், ஆர் தெரியும். அப்போ இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், மொத்த தொகையையும் பிரின்சிபலையும் வச்சுட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாங்களா? அப்போ ஃபார்முலா என்னங்க, ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா. தென் இதில் நம்மளுக்கு என்ன தெரியாது, ஐ மட்டும் தெரியாது, ஏவும் பியும் தெரியும். ஸோ அப்படியே ஃபார்முலா இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. ஐ ஈக்குவல் டு ப்ளஸ் பி அந்த சைடு போனால் மைனஸ் பியாக போயிடும். அவ்வளோதாங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 6720 மைனஸ் பியோட வேல்யூ 5600. மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜீரோக்கு ஜீரோ வந்துடும். 2ல் 0 போனாச்சுன்னா 2 தான் வரும். அடுத்து 7ல் 6 போனுச்சுன்னா 1, 6ல் 5 போயிடுச்சுன்னா 1. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐயோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோங்க கிடச்சிருக்குது, 1120 1120 ரூபாய் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு என்னங்க வேணும், என்னோட வேல்யூ வேணும். அப்போ மெயின் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஐக்கு பதில் 1120. பியோட வேல்யூ என்னங்க 5600 இன்ட்டு என்னோட வேல்யூ தெரியாது, ஆரோட வேல்யூ 6 டிவைடட் பை 100. இதில் இந்த எண்ணை அப்படியே வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு என்ன எண்ணா வேணும், இந்த ரிமைனிங் இருக்கிற வேல்யூ அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்னங்க ஆகும், ரிமைனிங் என்ன இருக்குது 5600 இன்ட்டு 6 டிவைடட் பை 100ன்னு இருக்குங்களா. இது அந்த சைடு போகிறப்ப நாங்கள் போகும், அப்படியே தலைகீழ போகுமா. அப்போது n ஈக்குவல் டு 1120 இன்ட்டு இங்கே டிவிஷனில் இருக்க 100 அந்த சைடு போனால் மல்டிப்ளிகேஷனில் போயிடும், டிவைடட் பை இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற அந்த சைடு போனால் டிவிஷனில் போயிருங்க. அவ்வளோதான். இப்போது இதை கேன்சல் பண்ணுங்க. 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாங்க. தென் இதை கேன்சல் பண்ணோம்னா ரெண்டாவது வாய்ப்பிலே கேன்சல் பண்ணோம்னா 2 6ன்னு வருங்க. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா I 2 10, தென் மிச்சம் 1 6 2 12, இந்த ஜீரோக்கு ஜீரோ வந்துடுங்களா. இப்போ என்ன இருக்குது 560 டிவைடட் பை 3ன்னு இருக்குங்களா. அடுத்து ஓர் 56 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஓர் 56 ஜீரோக்கு ஜீரோன்னு வந்துடுங்களா. இப்போ 10/3ன்னு இருக்குங்களா. 10/3 நம்ம டிவைட் பண்ணோம்னா என்னங்க வரும், ஓர் 3 3 இதை கேன்சல் பண்ணோம்னா 3 9 மிச்சம் எவ்வளோங்க இருக்குது 1 இருக்குங்களா. ஸோ அதை தான் n ஈக்குவல் டு 3 1/3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னங்க, n ஈக்குவல் டு 3 இன்ட்டு 1/3 ஆண்டுகள். அவ்வளோதாங்க. அடுத்து கேள்வி எண் 5. சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கு நபரிடம் இருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து அவர் 79,040 ரூபாயை மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதத்தை காண்க. வட்டி வீதம்ங்கிறது இங்கே என்னங்க ஆர். ஸோ நம்ம இங்கே ஆர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். Question in English.
Satish Kumar borrowed 52,000 at a certain rate of simple interest. After 4 years, he paid a total amount of 79,040 rupees. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே பி பிரின்சிபல் என்னங்க 52,000 அப்படின்னு வந்திருக்கு. தென் அடுத்து என் வந்து 4 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஏவோட வேல்யூ என்னங்க கொடுத்துருக்காங்க, டோட்டல் அமௌண்ட்டு மொத்த தொகை வந்துட்டு 79,040 ருபீஸ்னு கொடுத்துருக்குறாங்களா. அப்போ ஏ ஈக்குவல் டு 79,040 ருபீஸ்னு இருக்குது. அப்போ இதிலிருந்து ஏவும் பியும் தெரியும், ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாங்களா. அப்போ ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு ப்ளஸ் பி அந்த சைடு போனால் மைனஸ் பியில் போயிடும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ எவ்வளோங்க, ஏவோட வேல்யூ 79,040 மைனஸ் பியோட வேல்யூ எவ்வளோங்க 52,000. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 27,040 ருபீஸ் அப்படின்னு கிடைக்குது. இது எதோட வேல்யூ, ஐயோட வேல்யூ. இப்போ இதை கொண்டு போயிட்டு தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐயோட வேல்யூ 27,040 ருபீஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ 52,000 இன்டூ என்னோட வேல்யூ 4, ஆரோட வேல்யூ தெரியாது, டிவைடட் பை 100. இப்போ இந்த ஆர் அப்படியே வச்சுக்கோங்க, ரிமைனிங் பார்ட்லாம் அந்த சைடு கொண்டு போங்க. 52,000 இன்ட்டு 4 அப்படிங்கிறது இங்கே எதுலைங்க இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இந்த சைடு போகிறப்ப டிவிஷனில் போயிடும். இந்த 100ங்கிறது இங்கே டிவிஷனில் இருக்குது. அப்போ இந்த சைடு போகிறப்ப மல்டிப்ளிகேஷனில் போயிடும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 27,040 ருபீஸ் இன்ட்டு 100 டிவைடட் பை 52,000 இன்ட்டு 4னு வரும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாங்களா. இங்கே 3 ஜீரோஸ் இருக்குங்க, இங்கே 2 ஜீரோஸ் கேன்சல் பண்ணியாச்சு, இங்கே 1 ஜீரோஸ் கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ 3 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே 4 இருக்குது. தென் 4ல் பண்ணி பாருங்கள், 1 4s are 4. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 4s are 24, ரிமைனிங் 3 இருக்கும். தென் 7 4s are 28, ரிமைனிங் 2 இருக்கும். அகைன் 6 4s are 24னு வருங்க. அடுத்து இங்கே 52 இருக்குங்களா. தென் பண்ணுங்க 676 டிவைடட் பை 52 பண்ணிங்கன்னா 152s are ஆயிரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 152s are 52, ரிமைனிங் எவ்வளோங்க இருக்கும், ஒரு 15 இருக்குங்களா. அப்போ 52 104 156, 352s are 156 கிடச்சிரும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோங்க கிடைக்குது, 13% அப்படிங்கிறது தான் இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். தென் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6. அரவிந்த் என்பவர் 8,000. கொஷின் நம்பர் 6. அரவிந்த் என்பவர் ரூபாய் 8,000-ஐ ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க. என்னங்க காண சொல்லியிருக்கிறாங்க, ஐ கண்டுபிடிக்கணும், மொத்த தொகைனா ஏவும் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதாங்க. தென் இன் இங்கிலீஷ், அரவிந்த் borrowed ₹8,000 from Akash at 7% simple interest per annum. Find the simple interest and the total amount payable at the end of 2 years. ஸோ இங்கே பிரின்சிபல் அசல் என்னங்க 8,000 rupees, ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%, என் இயர்ஸுங்கிறது 2 இயர்ஸ் கிடச்சிருக்கு. இதை கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. பியோட வேல்யூ 8,000, என்னோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 7 டிவைடட் பை 100. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிருங்களா. ரிமைனிங் 2 7s are 14 இருக்கும், இங்கே ஒரு 80 இருக்குது. அப்போ இந்த 80 இன்ட்டு 14 போட்டோம் அப்படின்னா 1,120 ருபீஸ் கிடைக்குது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க கிடச்சிருக்குது, 1,120 ரூபாய் கிடைக்குது. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், மொத்த தொகை கண்டுபிடிக்கணும். மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னங்க, ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ. ஏங்கிறது மொத்த தொகை, பிங்கிறது பிரின்சிபல், ஐங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ பியோட வேல்யூ எவ்வளோ 8,000, ஐயோட வேல்யூ எவ்வளோ 1,120. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா 0க்கு 0, 0 + 2 2, 0 + 1 1, 8 + 1 9. ஸோ 9,120 ருபீஸ் கிடைக்குதுங்க மொத்த தொகை. ஸோ 9,120 ருபீஸ் அப்படின்னு மொத்த தொகை கிடைக்குது. ஸோ நம்ம இங்கே என்னங்க கண்டுபிடிச்சிருக்கோம், தனி வட்டி ஐ கண்டுபிடிச்சிருக்கோம், மொத்த தொகை ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். ஸோ தனி வட்டி 1,120 ரூபாய், மொத்த தொகை 9,120 ரூபாய். தென் கொஸ்டின் நம்பர் 7. ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 9.5% தனிவட்டி வீதத்தில் 21,280 தனி வட்டியாக செலுத்தினார் எனில் அசலை காண்க. பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் இன் இங்கிலீஷ், ஷீலா paid ₹21,280 as simple interest on a certain principal at 9.5% per annum for 4 years. Find the principal.
நம்மளுக்கு இங்கே என்னென்னலாங்க கிவன் கொடுத்துருக்குறாங்க R equal to 9.5%, N equal to 4 years, I equal to 21,280 rupees. ஸோ இதை வச்சு நம்ம என்னங்க பண்ணலாம் R இருக்குது N இருக்குது I இருக்குது ஸோ பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாங்களா அப்போ I equal to PNR divided by 100. ஸோ ஐக்கு பதிலாக 21,280 ஈக்குவல் டு பியோட வேல்யூ தெரியாது என்னோட வேல்யூ 4 ஆரோட வேல்யூ 9.5 டிவைடட் பை 100. இங்கே டிவிஷனில் இருக்கிற 100 இந்த சைடு போனால் மல்டிப்ளிகேஷனில் போயிருங்களா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4 into 9.5 இந்த சைடு போனுச்சுன்னா டிவிஷனில் போயிருங்களா அவ்வளோதாங்க. அப்போது P equal to என்னங்க கிடைக்குது P equal to 21,280 into 100 divided by 4 into 9.5. இதை கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா ₹56,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரின்சிபலாக கிடைக்குதுங்க. தென் கொஷின் நம்பர் 8. பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ரூபாய் 8,500 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளவு? கொஸ்டின் இன் இங்கிலீஷ். Barsha borrowed rupees 8,500 from a bank at a certain rate of simple interest. After 3 years, he repaid rupees 11,050 rupees in total. Find the rate of interest. So, given நம்மளுக்கு என்னங்க கொடுத்துருக்குறாங்க பிரின்சிபல் அசல் P வந்துட்டு 8,500 ரூபாய், மொத்த தொகை வந்து 11,050 ரூபாய், N வந்து 3 ஆண்டுகள். ஸோ இதை வச்சு என்னங்க கண்டுபிடிக்கலாம் ஏவும் பியும் தெரியுது ஸோ நம்ம இதை வச்சு அப்சல்யூட்டாக ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். A equal to P plus I. இதில் I தான் நம்மளுக்கு வேணும் ஸோ P அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் P மாறும் அப்போ I is equal to A minus P. ஏவோட வேல்யூ 11,050 மைனஸ் Pயோட வேல்யூ 8,500 மைனஸ் பண்ணால் ₹2,550 ரூபீஸ் கிடைக்குது. இப்போ இது எதோட வேல்யூங்க ஐயோட வேல்யூ. இப்போ கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க I equal to PNR divided by 100. ஐக்கு பதிலாக 2,550 ஈக்குவல் டு Pக்கு பதிலாக 8,500 இன்ட்டு Nக்கு பதிலாக 3 ஆறு கார் டிவைடட் பை 100. இப்போ என்னங்க பண்ணலாம் இந்த 100 இங்கே டிவிஷனில் இருக்குது ஸோ இங்கே போனுச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போயிடும். இந்த 8,500 into 3 வந்துட்டு இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஸோ இங்கே போனுச்சுன்னா டிவிஷனில் போயிடும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 2,550 into 100 divided by 8,500 into 3. இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா என்னங்க கிடைக்கும் இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாங்களா இங்கே 85 இருக்குது அப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 5s are 5 remaining 3 7 5s are 35 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணணும்னா 5 5s are 25 then 1 5s are 5 0க்கு 0. இப்போ இதை கேன்சல் பண்ணலாங்களா பண்ணால் என்ன கிடைக்கும் 1 3s are 3 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1 3s are 3 remaining 2 7 3s are 21 0க்கு 0 then 1 17s are 17 here 1 17s are 17 0க்கு 0. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் நம்மளுக்கு எவ்வளோங்க கிடைக்குது 10% அப்படிங்கிறது கிடைக்குது. தென் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9. ஆண்டுக்கு 13% தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 16,500 ஆனது எத்தனை ஆண்டுகளில் 22,935 உயரும்? Question in English. In how many years will 16,500 rupees amount to rupees 22,935 at 30% simple interest per annum? இங்கே என்னங்க கேட்குறாங்க நம்மளுக்கு எத்தனை ஆண்டுகளில் how many yearsனு கேட்குறாங்க ஸோ நம்மளுக்கு n தான் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க கிவனில் P equal to 16,500, A equal to 22,935, R equal to 13%. ஸோ ஏவும் பியும் இருக்கிறனால நம்ம இங்கே ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாங்க. அப்போ I is equal to A minus P. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ என்னங்க 22,935 மைனஸ் பியோட வேல்யூ 16,500. ஸோ I is equal to இதில் கேன்சல் பண்ணனா நம்மளுக்கு 6,435 ரூபீஸுங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது. இப்போ கொண்டு போய் I is equal to PNR divided by 100 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஐயோட வேல்யூ 6,435 இதோட வேல்யூ 16,500 இன்ட்டு N தெரியாது இன்ட்டு ஆரோட வேல்யூ 13 டிவைடட் பை 100. இங்கே டிவிஷனில் இருக்கிற 100 இந்த சைடு போனுச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போயிடும். இந்த 16,500 இன்ட்டு 13 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஸோ இந்த சைடு வரப்போ டிவிஷனில் வந்துடும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள் இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாங்களா. தென் இங்கே 165 இருக்குது 5 டேபிளையே கேன்சல் பண்ணுங்கள் 3 5s are 15 remaining 1 again 3 5s are 15
தென் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5s are 5, ரிமைனிங் 1 இருக்கும். 2 5s are 10, ரிமைனிங் 4 இருக்கும். 8 5s are 40, ரிமைனிங் 3 இருக்கும். 7 5s are 35 அப்படின்னு கிடைக்குங்க. இப்போ இங்கே 33 இருக்குது, இங்கே 13 இருக்குது. கேன்சல் பண்ண முடியுங்களா பாருங்கள். 13ல் கேன்சல் பண்ணலாங்களா? 13ல் கேன்சல் பண்ணோம்னா என்னங்க வரும்? 9 டைம்ஸ் போட்டோன்னா 117 கிடைக்குங்க. ரிமைனிங் 11 இருக்கும். அப்போ மறுபடியும் 117 தான் இருக்குது. ஸோ மறுபடியும் 9 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 117 கேன்சல் ஆயிரும். தென் இப்போ 99 டிவைடட் பை 33 இருக்குது. 133s are 33, 333s are 99. அப்போது என்னோட வேல்யூ எவ்வளோங்க கிடைச்சிருக்குது? 3 ஆண்டுகள், 3 years அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10. ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 17,800 ஆனது எத்தனை ஆண்டுகளில் 19,936 மாறும்? இன் இங்கிலீஷ், இன் how many years will rupees 17,800 amount to rupees 19,936 at 6% simple interest per annum? இந்த கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.